நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்கும் முன்பாக ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய நாமத்திற்கு நிமித்தமாய் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டு பேசும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37வது வசனம். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். சில வருடங்களுக்கு முன்பாக இடையன்குடி, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இடையன்குடி ஊரைச் சேர்ந்த திருச்சபை மக்கள் மிகுந்த பொருள் செலவிலே அவர்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்றை தயாரித்தார்கள். மகான் என்கிற தலைப்பிலே அந்த சிடி தயாரித்து வெளியிட்டார்கள். இடையன்குடி கிராமத்தை மையமாய் கொண்டு ஊழியம் செய்த கனம் பிஷப் கால்டுவெல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த ஊர் திருச்சபையார், அந்த ஊர் மக்கள் அதிலே நிறைய நடித்திருந்தார்கள். ஒரு அழகாக திரைப்படம் போல் அதை எடுத்திருந்தார்கள். அந்த மகான் என்கிற அந்த திரைப்படத்தில் அல்லது அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் நான் பலமுறை அதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு காட்சி என்னை மிகவும் கவர்ந்த ஒரு காட்சி. இந்த தென் மாவட்டங்களை சுற்றுப்பயணம் செய்து ஒரு மிஷினரி ஒருவர் இந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு சென்னைக்கு அவருடைய அலுவலகத்துக்கு வருகிறார். அவருடைய அலுவலகத்தில் நிறைய ஊழியர்கள் பல நாடுகளிலிருந்து வந்து அவர்கள் மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவர்கள் காண்பிக்கிற திசையிலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே வந்த அந்த மிஷினரி அந்த அலுவலகத்தில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை குறித்துதான ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவர் சொல்கிறாரு, தென் பகுதிக்கு நான் போனேன், பயிர்கள் விளைந்து முதிர்ந்து நிற்கிறது, இதுதான் அறுவடைக்கான சமயம், புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார். அதன் அடிப்படையிலே கால்டுவெல் அங்கே சென்னையிலிருந்து இடையன்குடிக்கு கால்நடையாய் வருகிறார். நடந்துதான் வந்தார்கள். எழுப்புதல் வாலிபர்களோடு சம்பந்தப்பட்டது. எழுப்புதல் என்பது இளைஞர்களோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே தான் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு வாலிபரும் எழுப்புதலும் என்று வைத்திருக்கிறோம். வழி நெடுக உலகம் முழுவதும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு தேசங்களிலே எழுப்புதல் தீ பற்றி பிடித்தது. அந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த கர்த்தரால் உபயோகப்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட அத்தனை பேருமே இளைஞர்கள், ஒரு சிலரை தவிர அத்தனை பேரும் இளைஞர்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இன்றைக்கும் ஒரு அறுவடை, இந்த தேசம் முழுவதும் ஒரு அறுவடைக்கு இந்த இந்திய தேசம் தயாராக இருக்கிறது. ஆட்கள் தேவை, குறிப்பாக வாலிபர்கள் அவருக்கு தேவை. ஒவ்வொரு தேசத்துக்குள் நடந்த எழுப்புதலை நீங்கள் பாருங்கள். ஸ்காட்லாந்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. இந்த எழுப்புதல் இன்னும் நம்முடைய இந்தியாவில் வரல. அப்படி எழுப்புதல் வரல இந்தியாவில். ஸ்காட்லாந்து தேசம் முழுவதும் எழுப்புதல் தீ பற்றி பிடித்த அந்த காலகட்டத்தில் அந்த தேசத்தில் உள்ள அனைத்து பிராந்தி கடைகளும் நடன விடுதிகளும் அடைக்கப்பட்டது. ஏனென்றால் ஒருவரும் அங்கே போகவில்லை.
ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். இப்படி ஒரு எழுப்புதலை தமிழ்நாட்டிலே கற்பனை செய்து பாருங்கள். அப்படி எழுப்புதல் வரல, இன்னும் வரல. எழுப்புதல் வந்தால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை மதுக்கடைகளும் அடைக்கப்படும். ஆண்டவரே கடையை அடையும் என்று ஜெபிப்பது மடத்தனம், மதியீனம். ஆண்டவரே ஜனங்களை ரட்சியும் என்று கதறுவது புத்திசாலித்தனம். ஜனங்கள் அந்த எழுப்புதலிலே, மனம் திரும்புதலிலே ஜனங்கள் அத்தனை பேரும் மனம் திரும்பிவிட்டால் குடிப்பதற்கு யாரும் போக மாட்டார்கள். ஆட்டோமேட்டிக்காக அரசாங்கமோ தனியாரோ அந்த கடைகளை அடைத்துத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க? பூரண மதுவிலக்கை நாங்கள் தமிழ்நாட்டிலே அனுமதித்தால், பூரண மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வந்தால் மதுக்கடைகள் எல்லாத்தையும் அடைச்சிடலாம், டாஸ்மாகெல்லாம் அடைச்சிடலாம். ஆனால் கள்ளச்சாராயம் திரளாய் பெருக்கெடுத்து ஓடும். அதை தடுக்க முடியாது. ஏன்னா குடிக்கிறவன் குடித்து கொண்டு தான் இருக்கிறான். அப்படியானால் எழுப்புதல் என்றால் என்ன? அவர்கள் மனம் திரும்புவதற்கு பெயர் தான் எழுப்புதல். அவர்கள் மனம் திரும்பி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டுவிடும். இப்படி ஒரு எழுப்புதல் ஸ்காட்லாந்திலே இருந்தது இவான் ராபர்ட்ஸ் காலத்தில். இவான் ராபர்ட்ஸ் ஜெபித்தார், ஆண்டவரே ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லாவிட்டால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று கதறினார். அப்படிப்பட்ட வாலிபர்கள் முதலாவது எழும்ப வேண்டும். இந்த வாலிபர்கள் எழும்புவதற்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு ஊழியத்தின் தன்மைகள், ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் கரைப்படுத்தப்பட்டு எங்கோ போய்விட்டது. வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார்கள். சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் சாத்தான் எப்படி பொய் சொல்லுவான் தெரியுமா? கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய், இதை கலந்து பேசுவான். ஆகவே அதை கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் சாத்தானுடைய கருவிகளாக மேடையிலே நின்று சத்தியத்தை குழப்பி, சத்தியத்தை மாற்றி துரு உபதேசங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் கொஞ்சம் வசனத்தை அப்படி லேசாக கலந்துருப்பாங்க. உள்ளே இருக்கும், உண்மையும் கொஞ்சம் இருக்கும், பொய் நிறைய இருக்கும். இது சாத்தானுடைய தந்திரம். டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே தான் வேதத்தை கவனமாய் கிரமமாய் வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் தப்பித்து கொள்ள முடியும். ஏன்னா கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான கொடூர சம்பவங்கள் கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொன்னார். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அதற்கு நேராக தான். இந்த ஏஐயில் அந்த கொஞ்ச நாளில் பாருங்களேன், கிறிஸ்தவர்கள் அந்த மேடையில் அதை கொண்டு வந்து அக்கினி புகைக்காடான சம்பவங்களை, அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவார்கள். ஜனங்கள் இதில் கரைந்து போகிறார்கள். அதனால் அதை குறித்து, அந்த கூட்டத்தை குறித்து நம்ம எதுவும் பேச தேவையில்லை. எந்த மேடையிலும் நம்ம பேச தேவையில்லை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு அன்றைக்கே எழுதிவிட்டார். அநேக கள்ள போதகர்கள் இருப்பார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் உங்களோடு இருப்பார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அன்னைக்கே எழுதிட்டார். ஐயோ, அவன் பின்னால் அநேகர் இப்படி கெட்டு போகிறாங்களே, அவன் கள்ள ஊழியர் இல்லையா, அந்த கள்ள ஊழியனை முகத்திரையை கிழிக்கணும். நமக்கு அந்த வேலையே கிடையாது. எடுத்து வாசிக்கலாமா? அந்த பகுதியை ஒரு விசை நீங்கள் தெளிவாய் விளங்கி கொள்ளுங்கள். 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தெளிவான வசனங்கள், எளிமையான இந்த நடை, புரிந்து கொள்ள முடியாத எதுவுமே அதில் இல்லை. இந்த 3 வசனங்களை பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள்.
அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. கட்டாயம் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அவர்களை பின்பற்றினவர்களும் அழிக்கப்படுவார்கள். அதனால் இன்னைக்கு இந்த கள்ள போதகர்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கு அதிகமான ஃபாலோயர்ஸ், வியூவர்ஸ் உண்டு. அவர்களுடைய அத்தனை அந்த கள்ள ஊழியத்தினுடைய மைய கருத்துன்னு தெரியுமா? பொருளாசை உடையவர்களாக இருப்பாங்க. அவர்கள் அதைத்தான் பேசுவார்கள். தந்திரமாய் பேசுவாங்க. தந்திரமாய் அதை வார்த்தைகளை நுழைய பண்ணுவார்கள். உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தங்களுக்கு வசப்படுத்தி கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் நல்ல நடக்கையை பின்பற்றுகிறவர்கள் எப்போதும் கம்மி, கெட்ட நடக்கையை பின்பற்றுகிறவர்கள் அதிகம். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன்னுடைய பிரசங்கத்திலே சொன்னார், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் சாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகர், இடுக்கமான பாதை வழியாய் செல்லுகிறவர்கள் சிலர், கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்று சொன்னார். அதை அவர்கள் தெளிவாய் நம்முடைய முன்னோர்கள் அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்து விட்டார்கள். ஆகவே ஐயோ அவன் அப்படி பேசுகிறான், அப்படி பேசுகிறான், அப்படி பேசுகிறான், கூட்டம் அவனுக்கு கூடிக்கிட்டே தான் இருக்கும். பணத்துக்கு மேலே பணம், உலக பிரகாரமாக. ஏன்னா அவர்கள் பொருள் ஆசை உடையவர்கள். அவருடைய அஜெண்டாவே அதுதான். இன்றைய எழுப்புதலுக்கு மிகப்பெரிய கேடு, தடை இதுதான். அப்போ இதுக்கு என்ன செய்ய? முதலாவது, சத்தியத்தை பேசுகிற நீங்களும் நானும் இந்த கூட்டத்தை குறித்து பேசுவதை முதலாவது நிறுத்த வேண்டும். அதை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு தேவனை சார்ந்து ஆண்டவர் வாலிபர்களை அறுப்புக்கு வேலையாட்களாய் எழுப்பும்படி நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டும். வாலிபர்கள் நமக்கு தேவை. கர்த்தருக்காக உழைக்கிறவர்கள், அவர்களை உருவாக்கணும். பவுல், தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எத்தனையோ ஊழியக்காரர்களை உருவாக்குகிறார். எத்தனையோ ஊழியக்காரர்களை உருவாக்கி வருகிறார். அவர்களுக்கு எழுதுகிறார், தீமோத்தேயு, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஆண்டவருக்காக தங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டம் வாலிபர்களை நாம் ஆண்டவருக்கென்று கொண்டு வருவதற்கு, ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு கூட்டம் பேரை ஆண்டவர் எழுப்பணும். அந்த வாலிபர்களோடு தான் இந்த கடைசி கால எழுப்புதல் இணைந்திருக்கும். எதையும் எதிர்பாராமல் ஆண்டவருக்காக வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மூலமாய் ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். முதல் நூற்றாண்டு திருச்சபையின் எழுப்புதலின் அடிப்படை என்ன? தேவ மகிமை வெளிப்பட்டது. வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள், குஷ்டரோகிகள் சுத்தம் பண்ணப்பட்டார்கள், ஒரு சில மரித்தவர்கள் கூட எழுப்பப்பட்டார்கள். ஆச்சரியமான காரியங்கள், அடையாளங்கள் நடந்தது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவர்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். ஆண்டவர் இப்பொழுதும் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு 10 பேர் அல்லது கிராமங்களில் ஒரு 5 பேர், 2 பேர், ஒரு ஆள் அவருக்கு தேவை.
அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்து வரும்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து சகல வியாதிகளையும் சகல அற்புதங்களையும் சகல விதமான பிசாசுகளை துரத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போங்கள். வழிக்கு பணப்பையாவது பாதரட்சைகளையாவது 2 அங்கியாவது உனக்கு தேவையில்லை. எதற்காக அவர் அதை சொன்னார்? நீங்கள் ஊழியத்திற்கென்று செல்லும் பொழுது இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடாது. எனக்கு ஒரு வேன் இருந்தால் தான் ஊழியம் செய்வேன், எனக்கு ஒரு ஜீப் இருந்தால் தான் ஊழியம் செய்வேன். ஒரு வாலிப தம்பி ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும், ஊழியம் செய்யணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு வாலிபன் பல வருடங்களுக்கு முன்பாக இருந்தார். அவருடைய உள்ளத்தில் ஒரு அக்கினி கொழுந்து விட்டு எரிந்தது. அவர் போகிற இடங்களிலெல்லாம் ஆண்டவர் அநேகரை தொட்டார், அநேகரை எழுப்பினார். அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. இந்த தமிழ்நாடு மாவட்டமாய் நாம் எழுப்புதலை உருவாக்கி எழுப்புதலுக்காக நம்ம பயன்பட வேண்டும் ஆண்டவருக்கென்று என்று அவர் விரும்பி அவர் தன்னுடைய பைபிளில் முதல் அட்டையில் எழுதி வச்சிருப்பார், எரிந்து பிரகாசி அப்படின்னு வச்சிருப்பார். அவர் அடிக்கடி சொல்வார், எழும்பி பிரகாசிக்கிறத விட எனக்கு எரிந்து பிரகாசிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லுவார். ஆண்டவரும் அவரை பயன்படுத்தினார். ஆனால் அவர் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டார் தெரியுமா? எனக்கு ஒரு ஜீப் வேணும், எனக்கு ஒரு கார்னா சொகுசு கார் இல்லை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு கொஞ்சம் லக்கேஜ் ஏற்றிட்டு போவதுக்கு எனக்கு ஒரு வேனாவது ஒரு ஜீப்பாவது வேணும்னு சொல்லி கேட்டார். கேட்டுக்கொண்டே இருக்கிறார், வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு ஜீப்பு கிடைத்த பாடும் இல்லை. அவர் தான் நினைத்த அந்த கிராமங்களில் அந்த தாலுகாக்களில் அல்லது இந்த மாவட்டங்களில் போய் அவர் ஊழியம் செய்யவும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் 10-12 சீஷர்களை தன்னிடத்தில் அழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பின பொழுது அவர் சொல்ல, எதையும் சார்ந்திராதிருங்கள். வழிக்கு பணப்பையை கூட, வழிக்கு நீங்கள் 2 செருப்பு, வழிக்கு நீங்கள் அந்த 2 அங்கி, எதுவுமே ஆகாரம் எதுவுமே எதையும் சார்ந்து நாம் ஊழியங்களுக்கு போகக்கூடாது. அதை சார்ந்து நம்ம ஊழியம் செய்கிறதுனால தான் இன்றைக்கு ஊழியங்கள் வலிமை இழந்து அற்புதங்களை இழந்து டூப்ளிகேட்டாக எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு ஒரிஜினலாக, அன்றைக்கு அவர்களுக்கு மேடை இல்லை, அன்றைக்கு அவர்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இல்லை, அன்றைக்கு அவர்களுக்கு எந்த நோட்டீஸும் அடிக்கவில்லை. அன்றைக்கு அவர்கள் கிராமமாய் சென்றார்கள், அங்கே போய் ஜெபித்தார்கள், வியாதிகள் சுகமானது. அதை இந்த ஊரார் நேருக்கு நேர் பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊழியர் விசுவாசம் வைத்து திரள் கூட்டம் பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார். அந்த எழுப்புதல், அந்த அற்புதங்களுக்காக ஜனங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உண்மையான இயேசுவை அறிமுகப்படுத்த நமக்கு வாலிபர்கள் தேவை. ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு நாம் ஜெபிக்க போவோம். ஆண்டவரே, இந்த கடைசி கால எழுப்புதல் ஒன்று நாங்கள் அதை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, அந்த எழுப்புதல் பைபிளில் படிக்கிறோம், வரலாற்றில் படிக்கிறோம், ஆனால் எங்கள் காலத்தில் அது நடக்கணும். ஆண்டவரே, மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அநேக வாலிபர்களை உடைய ஊழியத்திற்கென்று நீர் வல்லமையாகி உருவாக்கும்படிக்கும் இடத்துல மன்றாடுகிறோம். ஆண்டவர், தேங்க்யூ லார்ட். வாலிபர்களை உருவாக்கும்படிக்கும் இடத்துல மன்றாடுகிறோம். ஒரு கூட்டம் வாலிபர்களை நீர் எழுப்புவீராக. இந்த தேசம் தன்னலமற்ற தலைவர்களை சந்திக்கட்டும். அற்புதங்கள், வல்லமைகள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.